பெற்ற தந்தைக்கு துரோகம் செய்தவர் இயக்கம் மற்றும் மக்களை எப்படி காப்பாற்றுவார் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் நடைபெறவுள்ள பொதுக்குழு கூட்டம் தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள ராமதாஸ், இது தனது கடைசி யுத்தமாக கூட இருக்கலாம் என உருக்கமாக பேசியுள்ளார். இப்போ வெளியில் நடக்கிற சண்டையை தயவு செஞ்சு ஒரு குடும்ப சண்டையாக பார்க்காதீங்க. இது ஈகோ பிரச்சனை இல்லை, இது கோபம் இல்லை, இது நான் பெற்றெடுத்த ஒரு இயக்கத்தோட ஆன்மாவை காப்பாற்றுற போர். இன்றைக்கி கண்ணு முன்னாடி இந்த கட்சி பலவீனமாக நிற்கிறப்போ பெத்த வயிறு பத்து எரியுது. தலைமைங்கிறது அப்பன் வீட்டு சொத்து மாதிரி வாரிசாக வர்றது இல்லைப்பா, அது உழைப்பால் தியாகத்தில் வரணும். டிசம்பர் 29 சேலத்தில் கூடுற பொதுக்குழு சாதாரண கூட்டம் இல்லைப்பா, அது உண்மையான பாமகவோட மறுபிறப்பு. வர்ற தேர்தலில் 25 தொகுதிகளில் வெற்றி பெற்று நம்ம கட்சியோட சின்னத்தை மீட்கணும். எனக்கு வயசாகிடுச்சு, இதுதான் என் கடைசி யுத்தமாக கூட இருக்கலாம். ஆனால் என் உடம்பில் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக போராடுவேன். கோபத்தில் இல்லை, அறத்தோட அன்போட நிற்பேன்.